டியர் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாப்டர் 2 பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் பார்ட் 1 இன் என்சிஆர்டி. உங்க படிக்கிற குழந்தைகள் எல்லாத்துக்கும், நீட் தயார் பண்ற குழந்தைகள் எல்லாத்துக்கும் சின்ன ரிக்வெஸ்ட், ஃபாலோ என்சிஆர்டி புக். எக்ஸ்ட்ராவா இன்ஃபர்மேஷன் வேணும், நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட எல்லாம் நம்மளோட ஸ்டேட் போர்டு புக் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோ. These two are more than sufficient to score very good marks in it. Clear? Okay. Biological classification அப்படிங்கிறதுல நம்ம பார்ட் 1 பார்க்க போறோம். இது உனக்கு தெரிஞ்சதுதான், இருந்தாலும் படிச்சதை திருப்பி you are going to revise. கிளாசிபிகேஷன், டாக்ஸானமி அப்படிங்கிறத போன கிளாஸ்ல பத்தி படிச்சோம். வகைப்பாட்டியல். Taxes means arrangement, norms means laws. The laws governing the classification of plants is said to be taxonomy, also known as systematic botany. The branch of botany or branch of biology deals with identification, கண்டறிதல், description, விளக்குதல், naming, பெயரிடுதல், and finally classification, வகைப்படுத்துதல். அதை பத்தி தான் பார்க்க போறோம். பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ல how the organisms are classified, உயிரினங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை பற்றி காண இருக்கிறோம். Once upon a time, long ago, so long ago in ancient days, முன்ன ஒரு காலத்துல அரிஸ்டாட்டில் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், எப்ப பார்த்துக்கோ 384 to 322 BC. Once upon a time, பல 100 வருடங்களுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட 2300 வருடங்கள் 400 வருடங்களுக்கு முன்பாக அவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணார். அரிஸ்டாட்டில் அவரோட கிளாசிபிகேஷன் தான் ரொம்ப பிரிமிட்டிவ் அல்ல, ஏர்லியஸ்ட் ஒன், ஆரம்ப கால வகைப்பாடு என்று கூறலாம். He proposed two kingdom system of classification. அவர் இரண்டுலக வகைப்பாட்டினை அறிமுகப்படுத்தினார். அறிமுகம்னா ஜெனரல் டூ கிங்டம் சிஸ்டம். டூ கிங்டம்னாலே நம்ம யாரு சொல்லுவோம்னா கார்ல் லினேயஸ் தான் சொல்லுவோம். இருந்தாலும் அந்த காலத்துல இவர் ஆர்கானிசத்தை ரெண்டா பிரிச்சார். Classification based on morphological characters. உயிரினங்களின் புற அமைப்பை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வகைப்பாடானது இருந்தது. பிளான்ட மூணா பிரிச்சார். ஹெர்ப், ஷ்ரப், ட்ரீஸ். சிறு செடிகள், புதர் செடிகள், மரங்கள். ஹெர்ப்ஸ்னா பிளான்ஸ் வித் சாஃப்ட் ஸ்டெம், மென்மையான தண்டுடைய தாவரங்கள், அதுக்கு ஹெர்ப்னு பேர். பிளான்ஸ் வித் புஷ்ஷி அப்பியரன்ஸ், புதர் வடிவத்தில் காணப்படுதல், புஷ்ன்னு இருந்தனா அதுக்கு ஷ்ரப், புதர் செடிகள் பேர். பிளான்ட் வித் a prominent tree trunk, தெளிவான அடிமரத்தை பெற்றிருந்தது என்றால் அது மரம் என்று அழைக்கப்படும். ட்ரங்க் அப்படின்னா அடிமரம் இருந்தால் அந்த ட்ரீஸ் சொல்லுவாங்க. அதான் ஃபர்ஸ்ட் அவர் பண்ணது பிளான்ஸ். அனிமல்ஸை கிளாசிஃபை பண்றப்ப வித் ரெட் பிளட் செல்ஸ், வித்வுட் ரெட் பிளட் செல்ஸ். ஆர்பிசி இருக்கு, ஆர்பிசி இல்லை, அதை வச்சுட்டு தான் கிளாசிஃபை பண்ணார். ஆர்பிசி வரப்ப இங்க ஆர்பிசி மட்டும் உனக்கு போறோம், பட் நீ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது அனீமியா, பாலிசைத்தீமியா. Decrease in the number of RBC is said to be anemia. Increase in the number of RBC is said to be polycythemia. ரத்தத்திலே ஆர்பிசி குறைவாக இருந்தால் அனீமியா என்றும், அதிகமாக இருந்தால் பாலிசைத்தீமியா என்றும் பெயர். இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் இங்க ஆர்பிசின்னு வரப்ப அதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரொடக்ஷன் ஆஃப், இட்ஸ் ஆல்சோ known as எரித்ரோசைட். இதனை எரித்ரோசைட் என்று அழைப்பார்கள். ப்ரொடக்ஷன் ஆஃப் எரித்ரோசைட் இன் த போன் மேரோ, எரித்ரோபாய்சிஸ், இரத்த சிவப்பு செல்கள் எலும்பு மஞ்சையில் உருவாவதற்கு எரித்ரோபாய்சிஸ்னு பேர். இது படிக்கிறப்ப அதான் லிங்க்னு சொன்னேன். எதை லிங்க் பண்ணிக்கணும் அப்படின்னா, கிட்னி படிக்கிறப்ப ரெனின், எரித்ரோபாய்டின் அப்படின்னு 2 படிச்சிருக்கேன். The protein erythropoietin responsible for erythropoiesis. ஆர்பிசி உருவாக்கத்திற்கு எரித்ரோபாய்சிஸ் என்ற பெயர் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு புரதம் எரித்ரோபாய்டின். அப்படியே ஒண்ணு படிக்கிறப்ப லிங்க் அடிச்சுட்டே போகணும். இதோட இருக்கு, இங்க இருக்கடா, இங்க படிச்சோட அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நீட்டாவது ஹீட்டாவது வார்டு மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ வர அனிமலை ரெண்டா பிரிச்சார். விலங்குகளை வித் ஆர்பிசி, வித்வுட் ஆர்பிசி வச்சுக்கோ. அண்ட் சிம்பிள் அண்ட் பேசிக் ஒன். நீ நோட்ஸ் தயார் பண்றப்பே குட்டியா இது மாதிரி ஆர்பிசி வந்ததுன்னா வேற எங்க ஆர்பிசியை பத்தி படிச்சிருக்கோமோ அதெல்லாம் குட்டியா சின்ன சின்ன ஹிண்ட். அப்புறம் ஆர்பிசியில ஹீமோகுளோபின் இருப்பா. ஹீம் கேரிஸ் ஆக்சிஜன்,
குளோபின் கேரிஸ் கார்பன் டை ஆக்சைடு, அதெல்லாம் கொஞ்சம் லிங்க் பண்ணி வச்சுக்கோ. ஒரு ஆர்பிசியில எவ்வளவு ஹீமோகுளோபின் இருப்பா, ஒரு ஆர்பிசியில எவ்வளவு இருப்பா, இன் மில்லியன்ஸ் இருக்கும். ஒரு ஹீமோகுளோபின்ல எவ்வளவு அயன் இருக்கும், ஒரு ஹீமோகுளோபின் எவ்வளவு ஆக்சிஜனை எடுத்துட்டு போகும், அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் குட்டியா நோட் பண்ணி வச்சுக்கோ. நிறைய வேண்டாம், கொஞ்சம், அப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அரிஸ்டாட்டில் பிளான்ட் ஹர்பு ஷர்பு ட்ரீன்னு பிரிச்சார். தாவரங்களை, சிறு செடிகள், புதர் செடிகள், மரங்கள் என்று பிரித்தார். விலங்குகளை எடுத்துட்டோம்னா வித் ஆர்பிசி, வித்வுட் ஆர்பிசி, ரத்த சிவப்பு செல்கள், வித் ரெட் பிளட், சிவப்பு ரத்தம், வித்வுட் ரெட் பிளட் அப்படின்னா ஆர்பிசியை வச்சுருந்தா இங்க சொல்றது வேற எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் கால்லினேஸ். கால்லினேஸ் எங்க படிச்சிருப்பேன் எல்லாம் ஏற்கனவே, ஆர்டிபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன். இவருடைய வகைப்பாடானது செயற்கை வகைப்பாட்டு முறைக்கு எடுத்துக்காட்டாகும் சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பேன். He also proposed two kingdom system of classification. இவர் இரண்டுலக வகைப்பாட்டினை அறிமுகப்படுத்தினார். அவர் எப்படி பிரிச்சார் அப்படின்னா பிளான்டே அனிமேலியா, தாவர உலகம், விலங்குலகம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சார். அவர் எழுதின புக்கெல்லாம் சின்ன கிளாஸ்ல படிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஜெனர பிளான்டாரம், ஸ்பீஷீஸ் பிளான்டாரம், சிஸ்டமா நேச்சுரே, ஃப்ளோரா லோபானிகா, ஹார்டஸ் அப்ளான்டிகஸ் அப்படின்னு நிறைய புத்தகத்தை எழுதினார். போன கிளாஸ்ல பைனோமியல்ஸ் படிச்சோம் பாருங்க, இருச்சொற் பெயரிடும் முறை, அதுல அந்த ஸ்பீஷீஸ் பிளான்டாரம் அப்படிங்கிற புக்கை ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் சிஸ்டமா நேச்சுரல் அவர் எழுதின புஸ்தகம். இவரோட என்சிஆர்டில கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, கால்லினேஸ் சிஸ்டத்தோட டிஃபெக்ட் என்ன. This system did not distinguish between the prokaryote and eukaryotes. இவரோட வகைப்பாட்டுல ப்ரோகாரியோட் யூகாரியோட்டுங்கிறதே தனிமைப்படுத்தி காட்டப்படவில்லை. Primitive cellular organization or organism with incipient nucleus prokaryote, தொண்டர்களை உட்கருக்களை பெற்றிருந்தால் prokaryote. U means true, carrion means nucleus organism with a well-defined nucleus, eukaryotes. தெளிவான உட்கருவினை பெற்றிருந்தால் eukaryote. அதெல்லாம் பத்தி அவர் சொல்லவே இல்லை. His system could not differentiate unicellular and multicellular organisms. இவருடைய வகைப்பாட்டினை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு செல் பல செல் உயிரிகள் தனியாக பிரித்து காட்டப்படவில்லை. It could not differentiate photosynthetic and non-photosynthetic organisms. ஒளிச்சேர்க்கையை செய்யக்கூடிய உயிரினங்கள், ஒளிச்சேர்க்கை செய்யாத உயிரினங்கள் பிரித்து காட்டப்படவில்லை. போட்டோசிந்தட்டிக்னா நம்ம ஜெனரலி ஆல்கேவை சொல்லுவோம், பாசிகளை சொல்லுவோம். நான் போட்டோசிந்தட்டிக் நம்ம யாரை சொல்லுவோம், ஃபங்கையை சொல்லுவோம். ஸோ இங்க வரப்ப நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், போட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசத்துக்கு ஆல்கே, ஒளிச்சேர்க்கையை செய்யக்கூடியது ஆல்கே. நான் போட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம் யாரு, ஃபங்கை. இதை பத்தி பூஞ்சைகள் எதுவும் சொல்லலை. நம்ம தான் குறை சொல்றதுங்கிறது ரொம்ப ஈஸி அல்லவா. இவர் கிளாசிஃபை பண்ணது எப்ப, 1707 அவரை டு 1778 அவரோட பீரியட், கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட வகைப்பாடு. இருந்தாலும் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். த டிஃபெக்ட் ஆஃப் தி சிஸ்டம். ஸ்டேட் போர்ட்ல வேற ஒன்று படிச்சிருப்பேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஆர்டிபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன், செயற்கை வகைப்பாட்டிற்கு உதாரணம். செக்ஷுவல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன், பாலின வகைப்பாட்டு முறை என்று அழைப்பார்கள். புக்கு பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இது அப்புறம் என்சிஆர்டில இல்ல, கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொடுத்தேன். 3 kingdom system of classification ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் பண்ணினார். அவர் ஆர்கானிசத்தை 3ஆ பிரிச்சார். Protista, Plante, Animalia. It is not in NCERT. 5க்கு முன்னாடி போகணும்னு இது கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் 4 kingdom system of classification by Herbert Copeland அப்படிங்கிறவர் 4 உலக வகைப்பாட்டை கூறினார். முனிரா, Protista, Plante, Animalia அப்படின்னு ஆர்கானிசத்தை பிரிச்சார். அதே மாதிரி 3 domains, 6 kingdom system of classification. Domain 1 kingdom bacteria, domain 2 kingdom archaea, domain 3 kingdom Protista, Plante, Fungi, Animalia. இது 6 kingdom சொல்லுவா. இதுல பாருங்க என்னென்ன வருது பாருங்க, பாக்டீரியா, ஆர்கியா, then domain 3 kingdom Protista, Plante, Fungi, Animalia. இது என்ன வரும்னு வச்சுக்கோங்களேன், பாக்டீரியா வந்துடுதா, ஆர்கியா வந்துடுதா, இது யூகேரியா அப்படின்னு வச்சுக்கலாம். கிங்டம் 3. ஸோ இது 3 கிளாசிபிகேஷன். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாட் ஃபார் என்சிஆர்டி. இது ஐடியா ஞாபகம் வச்சுக்கோ, நாட் ஃபார் மீட், பட் பேசிக் ஐடியா. இப்ப லோகம் முழுக்க ஃபாலோ பண்றது இதுதான். Now the world is following 5 kingdom system of classification. இதை பத்தி தான் என்சிஆர்டில கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம். இப்பொழுது உலகம் முழுவதும் 5 உலக வகைப்பாடானது பின்பற்றப்படுகிறது. அதுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஆர்ஹெச் விட்டேக்கர் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட்.
It's a widely accepted system of classification. உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வகைப்பாட்டு முறையாக இருக்கிறது. The main criteria for this classification, இந்த வகைப்பாடு எதனை அடிப்படையாக கொண்டது? கீழ்வருவனவற்றை அடிப்படையாக கொண்டது. செல் ஸ்ட்ரக்சர், செல் அமைப்பு, prokaryote, eukaryote. Prokaryotic urea, eukaryotic urea. Thallus organization, unicellular, multicellular, ஒரு செல், பல செல், colony like that. Mode of nutrition, உணவூட்டம், autotropa, heterotropa, சுயஜீவியா, பரஜீவியா. Reproduction, இனப்பெருக்கம், veg, asexual, sexual, உடல், பாலிலா, பாலினப்பெருக்கம். And phylogenetic relationship based on evolution. பரிணாமத்தையும் இது அடிப்படையாக கொண்டது. Phylogeny means evolution. இது படிச்சிருப்பேன் சின்ன கிளாஸ்ல. Phylogenetic system of classification proposed by Adolf Engler and Carl Prandtl. அவதான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ண phylogeny-னா evolution பேரு, பரிணாமம் என்று பெயர். Classification based on genetic affinities and evolutionary sequence. மரபையும் பரிணாமத்தையும் அடிப்படையாக கொண்ட ஒரு வகைப்பாடுன்னு சொல்லுவான். அந்த ஃபைலோஜெனிய பேஸஸா வச்சு இதை வச்சுட்டு தான் நம்மளுக்கு ஒண்ணு ஒண்ணா கொடுத்துருக்கா. இது ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துட்டா. இந்த டேபிள் நம்ம பார்த்தது அப்புறம் தனித்தனியா ஒன்னொன்ன பத்தியும் பார்க்க போறோம். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் சிம்பிள். 5 kingdom system of classification, 5 important kingdoms: Monera, Protista, Fungi, Plantae and Animalia. Monera, unicellular prokaryotic organisms comes under Monera. ஒரு செல் prokaryotic உயிரினங்கள் அனைத்தும் மொனீராவின் கீழே வரும். Unicellular eukaryotic organisms comes under Protista. ஒரு செல் eukaryotic உயிரினங்கள் Protistaல வருவா. Fungi, thalloid non-chlorophyllous plants. Thallus உடல அமைப்பை கொண்ட பச்சையம் அற்ற தாவரம்னு வந்தது. இப்ப தனி உயிரினம்னு நம்ம சொல்லிடலாம். Thalloid non-chlorophyllous organisms. ஏன்னா ஒரு காலத்துல நாங்க படிக்கிறப்பெல்லாம் சின்ன கிளாஸ்ல ஃபங்கைங்கிறது பிளான்ட்ல இருந்தது. இப்ப பிளான்ட்ல இருந்தே இதை பிரிச்சுட்டோம். ஏன்னா ஹெட்டரோட்ரோப், பரஜீவி, செல்வால் எடுத்துட்டேன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபங்கல் செல்லுலோஸ் ஆர் கைட்டின். பூஞ்சை செல்லுலோஸ் கைட்டினாலான செல்ஸ் ஒர்க் காணப்படுவதால் பிளான்டே தெரியும். மல்டி செல்லுலர் யூகாரியோட்டிக் ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ், பல செல்களை பெற்றிருக்கக்கூடிய பல செல்களினாலான யூகாரியோட்டிக் சுயஜீவி உயிரினங்கள் பிளான்டேல வருவா. குளோரோஃபில்லஸ். அனிமேலியா, மல்டி செல்லுலர் யூகாரியோட்டிக் ஹெட்டரோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ், பல செல்களினால் ஆன விலங்குகள் பரஜீவி உணவூட்டத்தை மேற்கொள்ளும் யூகாரியோட். இல்ல இந்த ரெண்டு வார்த்தை உனக்கு திருப்பி ஞாபகப்படுத்துறேன். ப்ரோ மீன்ஸ் பிரிமிட்டிவ், கேரி ஆன் மீன்ஸ் நியூக்ளியஸ். ப்ரோ என்ற சொல்லின் பொருள் தோன்று நிலை, கேரியான் என்ற சொல்லின் பொருள் உட்கரு. ப்ரோகாரியோட்னா ஆர்கானிசம் வித் a primitive nucleus or incipient nucleus. தோன்று நிலை உட்கரு காணப்படும் உயிரி. U means true, carry-on means nucleus, organism with a well-defined nucleus or true nucleus. உண்மையான உட்கருவினை பெற்றிருக்கக்கூடியது. அப்புறம் செல்வால் சொல்லியிருக்கா. மொனீரா நான் செல்லுலோசிக், இங்க செல்லுலோஸ் இருக்காது. ஓகேயா? It is made up of non-cellulosic, cellulosic கிடையாது, polysaccharide, amino acid, peptidoglycan. இங்க present in some அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிளாமிடோமோனாஸ், குளோரெல்லா அப்படிங்கிற யூனிசெல்லுலர் ஆல்கே இருக்கு போறோங்களே, அதெல்லாம் இப்ப புரோட்டிஸ்டால வந்துருச்சு. அதுல உங்களுக்கு செல்வால் இருக்கும். இப்போ புரோட்டோசோவன் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யூனிசெல்லுலரா யூகாரியோட்டிக் அனிமல்ஸ், அவள்கிட்ட என்ன இருக்காது, செல்வால் இருக்காது. அப்ப present in some அப்படின்னா கிளாமிடோமோனாஸும் குளோரெல்லாவும் ஆச்சு. இல்லைங்கிறதுக்கு அமீபாவும் ஆச்சு. இதை எடுத்துட்டோம்னா ஃபங்கை present, it is made up of fungal cellulose or chitin. அதை பத்தி தனியா படிப்போம். Here it is made up of cellulose, cellulose-னால் ஆனது accent. நியூக்ளியர் மெம்பரேன் மொனீரால கிடையாது. ஏன்னா நியூக்ளியர் மெம்பரேன், all double membraned cell organelles are absent in prokaryotic organism. இரட்டை சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் எதுவும் ப்ரோகாரியோட்டில் காணப்படாது. அப்ப அங்க நியூக்ளியஸ்ங்கிறதே என்னவா இருக்கும், டிஎன்ஏ தான். இப்போ புரோட்டிஸ்டால இருக்கும் 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 இருக்கும். இது எல்லாத்துலயும் என்ன இருக்கும், நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். அப்புறம் பாரு, பாடி ஆர்கனைசேஷன் செல்லுலர் செல்லாக இருக்கும், செல்லுலர் செல்லாக இருக்கும்,
மல்டி செல்லுலர் பல செல்களினாலாக இருக்கும். லூஸ் டிஷ்யூ நெருக்கமற்ற திசுக்களாக இருக்கும். பிளான்டேல டிஷ்யூ இருக்கும், ஆர்கன் இருக்கும், திசுக்கள் காணப்படும், உறுப்புகள் காணப்படும். திசு இருக்கும், உறுப்பு இருக்கும், ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் உறுப்பு மண்டலம் இருக்கும். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் உணவூட்டத்தை எடுத்துக்கொண்டோம்னா இட் இஸ் ஆட்டோட்ரோபிக் ஆர் ஹெட்ரோட்ரோபிக். சுய ஜீவிகளாக இருக்கலாம், பரஜீவிகளாக இருக்கலாம். ஆட்டோட்ரோப்ஸ் ஆர் தி ஆர்கானிசம் சிந்தசிஸ் தேர் ஓன் ஃபுட் மெட்டீரியல்ஸ். தமக்கு தேவையான உணவினை தாமே தயாரித்துக் கொள்பவை சுயஜீவிகள். ஹெட்ரோட்ரோப்ஸ் ஆர் தி ஆர்கானிசம் டிரைவ் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். பிறரிடமிருந்து உணவினை பெற்றுக் கொள்பவை. இந்த ஆட்டோட்ரோப்பை ரெண்டா பிரிச்சிருக்கா, போட்டோசிந்தட்டிக் அண்ட் கீமோசிந்தட்டிக். ஒளி சுயஜீவிகள், வேதி சுயஜீவிகள் பேர். அப்படின்னா என்ன? ஃபுட் ஆட்டோட்ரோப்னா, ஆட்டோட்ரோப்னா தானே ஃபுட் தயார் பண்ணிப்பா. அதுக்கு எனர்ஜி வேணும். The energy needed for the synthesis of starch obtained from sunlight, we are calling it as photoautotrope. உணவு தயாரிப்பதற்கு தேவையான ஆற்றல் சூரிய ஒளியிலிருந்து பெறப்பட்டது என்றால் அதற்கு ஒளி சுயஜீவி பெயர். The energy needed for the synthesis of starch obtained from chemicals, we are calling it as chemoautotrope. உணவு தயாரிப்பதற்கு தேவையான ஆற்றல் வேதி பொருட்களிடமிருந்து பெறப்பட்டால் அதற்கு கீமோ ஆட்டோட்ரோப் பேர், வேதி சுயஜீவியின் பேர். இதெல்லாம் உனக்கு தெரியும். சாப்ரோஃபைட், பாரசைட், இதை தவிர சிம்பயாண்ட் இருக்கும். சாப்ரோஃபைட், பாரசைட் தெரியும். மட்குண்ணின்னா சாப்ரோஃபைட்னு அர்த்தம், பாரசைட்னா ஒட்டுண்ணின்னு அர்த்தம். Saprophytes of the organism derive nutrients from dead organic matter. இறந்து போன, மட்கி போன தாவர விலங்குகளின் உடலிலிருந்து உணவினை எடுத்துக்கொண்டால் சாப்ரோஃபைட். Parasites of the organism derive nutrients from live plants or animals. ஒட்டுண்ணி என்பது உயிருள்ள தாவர விலங்குகளிடமிருந்து நமக்கு தேவையான உணவினை பெற்றுக்கொள்ளும். இப்ப புரோட்டிஸ்டா எடுத்துனோம்னா ஆட்டோட்ரோப்பும் இருக்கலாம், ஹெட்ரோட்ரோப்பும் இருக்கலாம், சுயஜீவியும் இருக்கலாம், பரஜீவியும் இருக்கலாம். சுயஜீவிக்கு எது வச்சுக்கிற? கிளாமிடோமோனாஸ் குளோரல்லா. பரஜீவிக்கு எது வச்சுக்கிற? அனிமல்ஸ், அமீபா, புரோட்டோசோவா. இங்க பாரு, ஃபங்கை ஹெட்ரோட்ரோபிக் பரஜீவி, சாப்ரோஃபைட் ஆர் பாரசைட் மட்குண்ணியாக இருக்கலாம், ஒட்டுண்ணியாக இருக்கலாம். பிளான்டே ஆட்டோட்ரோபிக் சுயஜீவிகள். போட்டோசிந்தட்டிக் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, சூரிய ஒளியிடமிருந்து ஆற்றலை பெற்றுக்கொள்ளும். The energy needed for the synthesis of starch obtained from sunlight, we are calling it as photosynthetic autotrope. இதுல எடுத்துனோம்னு ஹோலோசோயிக் அப்படின்னு கொடுத்துருக்கா, உணவை விழுங்கும். ஆர் சாப்ரோஃபைட்டிக், டீகம்போஸ் பண்ணி சாப்பிடலாம், சிதைத்து. இது ஒரு பேசிக் டேபுலர் காலம் என்சிஆர்டியில கொடுத்துருக்கான் ஃபார் the 5 kingdom system of classification. நெக்ஸ்ட் வருது என்ன அப்படின்னா, குட்டி குட்டியா சொல்லிட்டு வரேன்டா, கவனிச்சுக்கோங்க, ஒன்றும் இது கிடையாது. இப்ப இது சொன்னதை மட்டும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோ. தென் ஐ கோ டு த நெக்ஸ்ட் ஆஃப்டர் டேக்கிங் வாட்டர். Dear Kutis, the issues and considerations that influence the classification system. பழைய வகைப்பாட்டு முறைகளில் காணப்பட்ட ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் என்ன, குறைபாடுகள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். Earlier system of classification எடுத்துட்டு எல்லாம் ஆரம்ப கால வகைப்பாட்டு முறைகளிலே பாக்டீரியா, blue green algae, fungi, mosses, ferns, gymno, angio are all placed under plants. பழைய வகைப்பாட்டு முறைகளிலே பாக்டீரியாக்கள், நீலப்பச்சை பாசிகள், பூஞ்சைகள், மாசஸ் அப்படின்னா பிரையோஃபைட்ஸ் வச்சுக்கோ, ஃபர்ன்ஸ் அப்படின்னா டெரிடோஃபைட்ஸ் வச்சுக்கோ, ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் எல்லாத்தையும் தூக்கி எதுல வச்சிருந்தா அப்படின்னா ஒரே பிளான்ட் அப்படின்னு வச்சிருந்தா, தாவர உணவின் கீழே வைக்கப்பட்டிருந்தது. It brought together the prokaryotic bacteria and blue-green algae with other groups which were eukaryotes. பழைய வகைப்பாட்டு முறையெல்லாம் என்ன இருந்ததுன்னா, ப்ரொகாரியோட் பாக்டீரியா நமக்கு தெரியும். அதே மாதிரி ப்ளூ கிரீன் ஆல்கே, நீலப்பச்சை பாசி இருக்கு பாருங்களே, அதுவும் உனக்கு என்ன வரும்னா ப்ரொகாரியோட்ல வரும். அதை தூக்கி யூகேரியோட்டோட சேர்த்து வச்சிருந்தா. அடுத்தது, இட் குரூப் டுகெதர் யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிளாமிடோமோனாஸ் இருக்கு பாருங்களே, அது யூனிசெல்லுலர். ஸ்பைரோகைரா எடுத்துட்டு எல்லாம் அது மல்டி செல்லுலர் ஃபிலமெண்டஸ். ஒரு செல் உயிரினங்களும் பல செல் உயிரினங்களும் ஒரே தொகுதியில் வைக்கப்பட்டிருந்தது. The classification did not differentiate auto and heterotrophs. சுயஜீவி யாரு, பரஜீவி யாரு, அது மாதிரிலாம் பிரிச்சு காமிக்கல. இதெல்லாம் முன்னாடி இருந்த ப்ராப்ளம். இது அக்கார்டிங் டு NCERT புக்.
இன்னும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு, இதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கா. அப்புறம் 5 kingdom system of classification வந்த அப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஃபங்கை பிளேஸ்ட் இன் செப்பரேட் கிங்டம். பூஞ்சையை தூக்கி தனி கிங்டமா வச்சுட்டான். உனக்கே தெரியும் பூஞ்சையில என்ன ஸ்பெஷல், ஹெட்ரோட்ரோப் பரஜீவி, கைட்டினஸ் செல் வால், செல் சுவரானது பூஞ்சை செல்லுலோஸ் அல்லது கைட்டினினால் ஆனது. நாங்க படிக்கிறப்பெல்லாம் 5 kingdom சிஸ்டத்தை இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணல. அதனால நாங்க படிச்சப்ப ஃபங்கை எல்லாம் எதுல படிப்போம்னா பிளான் கிங்டத்துக்கு கீழே தான் படிப்போம். இப்ப மாத்தியாச்சு. Kingdom Protista has brought together Chlamydomonas, Chlorella, Paramecium and Amoeba. உனக்கே தெரியும் Chlamydomonas முன்னாடி ஆல்கேல இருந்தது, Chlorella ஆல்கேல இருந்தது, Paramecium புரோட்டோசோவன்ல இருந்தது. அதாவது எதுல போட்டிருந்தானா அனிமல் கிங்டத்துல வரும். அமீபாவும் அப்படிதான் இருந்தது. நாங்க படிக்கிறப்பே கிளாசிபிகேஷன் எப்படின்னா புரோட்டோசோவா, போரிஃபெரா, சீலன்ட்ரேட்டா, பிளாத்திஹெல்மின்தஸ், ஆஸ்கெல்மின்தஸ், அனலிடா, ஆர்த்ரோபோடா, முலாஸ்கா, எக்கினோடெர்மேட்டான் தான் எங்க கிளாசிபிகேஷன் ஆரம்பிக்கும். அனிமலை பிரிக்கிறப்பே எப்படி பிரிப்பானா புரோட்டோசோவன்ஸ் அண்ட் மெட்டாசோவன்ஸ். யூனிசெல்லுலர் அனிமல்ஸ் ஆர் கால்டு புரோட்டோசோவன்ஸ். யூனிசெல்லுலர் யூகேரியோட்டிக் அனிமல்ஸ் ஆர் கால்டு புரோட்டோசோவன்ஸ். மல்டிசெல்லுலர் யூகேரியோட்டிக் அனிமல்ஸ் ஆர் கால்டு மெட்டாசோவன்ஸ். ஒரு செல்லினாலான யூகேரியோட்டிக் விலங்குகளை புரோட்டோசோவன்கள் என்று அழைப்போம். பல செல்களினாலான யூகேரியோட்டிக் விலங்குகளை மெட்டாசோவன்ஸ் என்று அழைப்போம்னா எங்களோட கிளாசிபிகேஷன். இப்ப அதை என்ன பண்ணிட்டான்னா 2 kingdomல இருந்து 5 kingdomலாம் மாறுறப்ப என்னாச்சு, 5 kingdomத்துல புரோட்டிஸ்டா அப்படின்னு ஒண்ணு படிச்சோம். யூனிசெல்லுலர் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ், ஒரு செல்லினாலான யூகேரியோட்டிக் உயிரினங்கள் அனைத்தும் புரோட்டிஸ்டா அப்படின்னு உள்ள வச்சுட்டோம். அப்ப நாங்க ஏற்கனவே படிச்ச கிளாமிடோமோனாஸ் ஆல்கே, ஏற்கனவே படிச்ச குளோரெல்லா ஆல்கே, ஏற்கனவே படிச்ச பரமீசியம்ங்கிற புரோட்டோசோவன் விலங்குல படிச்சோம். அமீபா எல்லாத்தையும் தூக்கி எங்க வச்சுட்டோம் இப்ப. Now it is in Protista. This happened because the criteria for classification changed. Nothing permanent in the world except change. மாற்றம் ஒன்று மட்டுமே மாற்றம் இல்லாதது. மாற்றம் ஒன்று மட்டுமே நிரந்தர மாற்றம் இல்லாதது. எஸ், மாறிக்கொண்டே இருக்கும், அது மட்டும்தான் நிரந்தரம். அப்ப இன்னும் சயின்ஸ்ல அட்வான்ஸ்மெண்ட் வர வர இன்னும் வேற கிளாசிபிகேஷன்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ தட் 5 kingdomல இது மாதிரி எல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க நம்ம பார்க்க போறது கிங்டம் மொனீராவை பத்தி மட்டும் ஒரு ஐடியா. அடுத்த கிளாஸ்ல பாக்கி பார்ப்போம். கிங்டம் மொனீரா யூனிசெல்லுலர் ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ், ஒரு செல்லினாலான ப்ரோகாரியோட்டிக் உயிரினங்கள். எக்ஸாம்பிள் உனக்கு தெரியும், பாக்டீரியா, சைனோபாக்டீரியா, ஆர்கிபாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா எல்லாத்தையும் இங்க கொண்டிருக்கா. த மோஸ்ட் அபண்டன்ட் மைக்ரோ ஆர்கானிசம், பெருமளவில் காணப்படுகின்ற ஒன்று, ஆம்னி பிரசன்ட். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், வானிலும் இருப்பார், மண்ணிலும் இருப்பார் என்பதை போல it is present everywhere, omnipresent. Most of them are parasites. பெரும்பான்மையானவை ஒட்டுண்ணிகளாக வாழும் திறனை பெற்றிருக்கும். And these organisms, some of these organisms has got the ability to grow in extreme environmental condition. யாரும் வாழ முடியாத சூழலிலும் கூட சில மொனிராக்கள் வாழும் திறனை பெற்றிருக்கும். இதுல நிறைய இருக்கு. நான் என்சிஆர்டியை மட்டும் எடுத்துட்டு போறேன். கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஷேப் நிறைய வேணும்னா ஸ்டேட் போர்ட்ல 40 பக்கம் இருக்கு ஒரு ரெஃபரட். Coccus, Bacillus, Spirillum and Vibrio. Spherical shaped bacterium, Coccus, rod shaped bacterium, Bacillus, spiral shaped bacterium, Spirillum and comma shaped bacterium, Vibrio. கோல வடிவம், குச்சி வடிவம் Bacillus, திருகு வடிவம் Spirillum, கமா வடிவம் Vibrium, Vibrium, Vibrio, singular plural. There is Coccus, Cocci, Bacillus, Bacilli, Spirillum, Spirilli, Vibrium, Vibrio. Okay, Coccus, Cocci, Bacilli, Spirilli and Vibrio. So இந்த 4 டைப் நீ படிச்சதுதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் போல. ஃபிளாஜெல்லேஷன், கசையிழையை வைத்துக்கொண்டு நியூட்ரைகஸ், ஆம்பிட்ரைகஸ், லூபோட்ரைகஸ், பெரிட்ரைகஸ், ஏட்ரைகஸ்லாம் கிளாசிபிகேஷன் உனக்கு தெரியும். பட் என்சிஆர்டில என்ன கொடுத்துருக்கான், bacteria as a group show the most extensive metabolic diversity. வளர்சிதை மாற்றத்தின் அடிப்படையில் எண்ணற்ற வகைகளை பெற்றிருக்கிறது.
பயோடைவர்சிட்டி உயிர் பன்மை அப்படிங்கிற மாதிரி மெட்டபாலிக் டைவர்சிட்டி பல வகையான வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளை பெற்றிருக்கிறது. ரெண்டு மட்டும் இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நியூட்ரிஷனை பேசிஸா வச்சுட்டோம், ரெஸ்பிரேஷனை பேசிஸா வச்சுட்டோம். நியூட்ரிஷனை வச்சுட்டு ரெண்டா பிரிச்சிருப்போம். உனக்கே தெரியும், ஆட்டோட்ரோப், ஹெட்டரோட்ரோப். சுயஜீவி, பரஜீவி. Autotrophs are the organisms synthesis their own food material. Heterotrophs are the organism derive nutrients from others. தாமே உணவை தயாரிச்சுப்பா, அடுத்த வாழ்க்கை இருந்து புடுங்கி திம்பா. இதை ரெண்டா பிரிச்சிருக்கா, போட்டோ அண்ட் கீமோ. போட்டோசிந்தசிஸ் பண்ணணும்னா எனர்ஜி வேணும், ஆற்றல் வேணும். சன்லைட்ல இருந்து எனர்ஜி வந்தா போட்டோ ஆட்டோட்ரோப். உணவு தயாரிக்கும் ஆற்றல் சூரிய ஒளியிலிருந்து பெறப்படும். கீமோ ஆட்டோட்ரோப், the energy needed for the synthesis of starch obtained from chemicals. உணவு தயாரிக்க தேவையான ஆற்றல் வேதிப்பொருளிலிருந்து பெறப்படும். இதை திருப்பி ரெண்டா பிரிச்சிருக்கோம், ஆர்கானோட்ரோப் அண்ட் லித்தோட்ரோப். The energy needed for the synthesis of starch obtained from organic substances, organotrope. உணவு தயாரிக்க தேவையான ஆற்றல் கரிம பொருட்களிலிருந்து பெறப்பட்டால் organotrope. The energy needed for the synthesis of starch obtained from inorganic substances, we are calling it as a lithotrope. உணவு தயாரிக்க தேவையான ஆற்றல் கனிம பொருட்களிலிருந்து பெறப்பட்டால் அதுக்கு லித்தோட்ரோப்ஸ் பேர். அப்புறம் இதெல்லாம் உனக்கு தெரியும், சாப்ரோஃபைட்ஸ் derive nutrients from dead organic matter. இறந்து போன மட்கி போன கரிம பொருளிலிருந்து உணவினை பெற்றுக்கொள்ளும். Parasites of the organism derive nutrients from live plants or animals. உயிருள்ள தாவரங்களிடமிருந்தோ விலங்குகளிடமிருந்தோ உணவினை பெற்றுக்கொண்டது என்றால் அதற்கு பாரசைட் பேர். சிம்பயாசிஸ், சிம்பயான்ஸ் அப்படின்னா கூட்டுயிரி வாழ்க்கை முறைன்னு பேர். மாநிலத்திலே சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்று கூறுவதை போல சிம்பயாசிஸ்னா மியூச்சுவல் பெனிஃபிட். ஒரு நிகழ்வில் பங்கேற்கின்ற இருவரும் பலனடைவார்கள். அதுவும் உனக்கு தெரிஞ்சதுதான். தென் எக்ஸாம்பிள் மெட்டபாலிக் டைவர்சிட்டியில இன்னொரு எக்ஸாம்பிள் ரெஸ்பிரேஷன், சுவாசித்தல கொடுத்துருக்கான். ஏரோப் இருக்கலாம், அனரோப் இருக்கலாம், ஃபேக்கல்டேட்டிவ் அனரோப் இருக்கலாம், கேப்னோஃபிலிக் இருக்கலாம். காற்று சுவாசி, காற்றில்லா சுவாசி, காற்றில்லா சுவாசி and capnophilic. Respire in the presence of oxygen. Respire in the absence of oxygen. Presence of oxygen, absence of oxygen. Presence as well as absence of oxygen. The bacterium respire in the presence of carbon dioxide or high concentration of carbon dioxide. Oxygen in துணை கொண்டு சுவாசிக்கும், ஆக்சிஜனின் துணை இல்லாமல் சுவாசிக்கும், ஆக்சிஜன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சுவாசிக்கும், கார்பன் டை ஆக்சைடு அதிகம் உள்ள சூழலிலே சுவாசிக்கும் திறனை பெற்றது. அதுக்கு கேப்னோஃபிலிக்னு சொல்லுவோம். இதெல்லாம் மெட்டபாலிக் டைவர்சிட்டி, வளர்சிதை மாற்றத்திலே காணப்படுகின்ற பல்வேறு வகையான வேறுபாடுகள் இவாள்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கா. இந்த பாக்டீரியாவை ஜெனரலி மூணா பிரிச்சிருக்கா, உனக்கே தெரியும். One is Archibacterium, second is the Eubacterium. Archibacterium சொல்லிருக்கா, Eubacterium சொல்லிருக்கா, and Mycoplasma னு சொல்லிட்டு அந்த பேரா முடிக்கிறப்ப NCERT ல கொடுத்திருக்கா. Archibacterium, the bacterium which live in extreme environmental condition. யாரும் வாழ முடியாத கடுமையான பிரதேசங்களிலே வசிக்கும் திறன் கொண்ட பாக்டீரியா என்று வைத்துக் கொள்ளலாம். என்னன்னு சொல்றோம், அப்புறம் ஹார்ஷ் ஹேபிடேட், பயங்கர கடுமையான சூழல், கொதிக்கிற வெந்நீர்ல வாழறது மாதிரி வச்சுக்கோயே. நீ சொல்ற உன் கிளாஸ் அதோட கொடுமையா இருக்கேடா சத்தியமூர்த்தி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகேயா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சால்டி ஏரியாஸ், உப்பு நீரில், அதிக உப்புள்ள நீரில் வசித்தல், ஹாலோஃபல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹாட் ஸ்பிரிங்ஸ், தெர்மோசிடோஃபல்ஸ், வெப்ப நீரூற்றுக்கள் அதுல இருக்கிறது தெர்மோ அசிடோஃபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது அமிலத்தன்மை உள்ள, வெப்பநிலை அதிகம் அமிலம் உள்ள மண்ணிலே அல்லது நீரிலே இருத்தல். மார்ஷி ஏரியாஸ், மார்ஷி லேண்ட்னு சொல்லுவோம், சதுப்பு நிலப்பகுதி. மெத்தனோஜென்ஸ், அது மாதிரி எங்கெல்லாமோ இருக்கும், நம்மளாம் இருக்க முடியாது, அங்கெல்லாம் இட் ஹஸ் காட் தி எபிலிட்டி டு த்ரைவ். அப்புறம் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஆர்கிபாக்டீரியம் டிஃபரண்ட் செல் வால் ஸ்ட்ரக்சர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி சர்வைவல் இன் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன். ஜெனரலி தி செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான் இன் பாக்டீரியா. பொதுவாக செல் சுவரானது பாக்டீரியாவில் பெப்டிடோகிளைகானால் ஆனது. பட் ஹியர் இட் இஸ் மேட் அப் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ். ஆர்கிபாக்டீரியத்துல பாலிசாக்கரைடுகளினாலும் புரதத்தினாலும் ஆனது. So it has got the ability to withstand the extreme environmental conditions.
யாரும் வாழ முடியாத சூழலிலும் வாழும் திறனை பெற்றிருப்பதுக்கு அது ஒரு காரணம். அது மாதிரி நம்ம ஆடு மாடுலாம் இருக்கு பத்தியோனோ அவெல்லாம் ருமினன்ட்னு சொல்லுவோம். அவர்களின் கட்னா பாடி கேவிட்டி சொல்லலாம். கட்டுங்கிறது இறைப்பை மாதிரி இங்க வச்சுக்கோயேன். அங்க என்ன இருக்கும் அப்படின்னா உணவு பாதைன்னு வச்சுக்கோ. உணவு பாதையில என்ன இருக்கு அப்படின்னா ருமினன்ட் அனிமல்லாம் அசை போடும் விலங்குகள்னு சொல்லுவோம். அவள்கிட்ட மெத்தனோஜென்ஸ் இருப்பா. அந்த ஸ்பெஷாலிட்டி தெரியும். The bacteria responsible for the production of methane, ethanogens சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல கூட வாழும்னு சொல்லியிருக்கான். பாக்டீரியாவை பத்தி தனியா படிப்போம். அடுத்தது மைக்கோபிளாஸ்மா அப்படின்னு அந்த முடியிறப்ப கொடுத்துருக்கான். அதாவது முனீரா முடியிற இடத்துல மைக்கோபிளாஸ்மான்னு சொல்லியிருக்கான். Mycoplasma, the pathogenic organism, act as a pathogen in animals and plants. தாவரங்களிலும் விலங்குகளிலும் நோயினை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக மைக்கோபிளாஸ்மா இருக்கிறது. The smallest living cells known to us. நமக்கு தெரிந்த மிகச்சிறிய உயிரினமாக இது கருதப்படுகிறது. It has got the ability to survive without oxygen. ஆக்சிஜன் இல்லாத சூழலிலும் உயிர் வாழும் திறனை பெறும். Lack cell wall. செல்ஸ் வரானது காணப்படாது. நாங்க படிக்கிறப்ப ஃபங்கஸ்ல அதை படிச்சிருந்தோம். இப்போ மைக்கோபிளாஸ்மா இங்க செப்பரேட்டா கொடுத்துருக்கோம். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம். நெக்ஸ்ட் இஸ் யூபாக்டீரியா. யூபாக்டீரியானா உண்மையான பாக்டீரியா, உண்மையாக உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக அப்படின்னு ஏதோ திருவிளையாடல்ல வசனம் வரும். அது மாதிரி ட்ரூ பாக்டீரியம் வித் ரிஜிட் செல் வால் வித் ஆர் வித்வுட் ஃபிளாஜெல்லம். செல் சுவரானது கடினத்தன்மையினை பெற்றிருக்கும். கசை இழைகள் காணப்படலாம், காணாமல் இருக்கலாம். ஏட்ரைக்கஸ் பாக்டீரியம், அதுல உங்களுக்கு கசை இழை இருக்காது. மோனோட்ரைக்கஸ், ஆம்பிட்ரைக்கஸ், லோகோட்ரைக்கஸ், பெரிட்ரைக்கஸ் வகைகளிலே கசை இழை ஃபிளாஜெல்லா காணப்படும். செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான். அதுல அப்புறம் என்ன கொடுத்திருக்கா, சைனோபாக்டீரியா த போட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப் அப்படின்னு கொடுத்திருக்கான். சைனோபாக்டீரியானா தமிழ்ல நீலப்பச்சை பாசின்னு சொல்லுவா. அது ஒளிச்சேர்க்கையினை செய்யக்கூடிய சூரிய ஒளியின் துணை கொண்டு ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய ஒரு உயிரினம். போட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப். யூனிசெல்லுலரா இருக்கலாம், காலனியை ஃபார்ம் பண்ணலாம், மல்டி செல்லுலரா இருக்கலாம். ஒரு செல் காலனி உருவாக்குபவை அல்லது பல செல்களினால் ஆனவை. They live in fresh water, marine or terrestrial. நன்னீரிலே இருக்கலாம், கடல் நீரிலே இருக்கலாம், terrestrial நிலத்திலும் இருக்கலாம். And they possesses the photosynthetic pigment chlorophyll A. பச்சையம் A பெற்றிருக்கும். So it can perform its own photosynthetic activity. ஒளிச்சேர்க்கை செய்யும் திறனை பெற்றிருக்கும். In cyanobacteria, the colonial form surrounded by mucilaginous or gelatinous sheath. காலனியை உருவாக்கக்கூடிய நீலப்பச்சை பாசிகள் சைனோபாக்டீரியங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதனை சூழ்ந்து மூக்குச்சளியினாலான மூக்குச்சளியினை ஒத்த ஒரு கோழை படலம் காணப்படும். அதே மாதிரி எடுத்துட்டோம்னா இவாள்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி, இவாள்கிட்ட சம் ஸ்பெஷலைஸ்டு செல், சிறப்புத்தன்மை வாய்ந்த செல்கள் இருப்பா. அவளுக்கு ஹெட்ரோசிஸ்ட்னு பேர். Heterocyst has got the ability to fix the atmospheric nitrogen. இந்த ஹெட்டரோசிஸ்டுகள் வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தும் திறனை பெற்றிருக்கும். நாஸ்டாக், அனபீனா, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பேன். நாஸ்டா ஆச்சா இல்லடா நாஸ்டாக், அனபீனா, அந்த பேர்லாம் சின்ன கிளாஸ்ல படிச்சுப்பேன். நாஸ்டாக், அனபீனா, ஆசிலட்டோரியா, லிங்பயா, அனபீனா, அதோலே, இது மாதிரிலாம் பேர் கேள்விப்பட்டிருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம். இதான் இங்க கொடுத்துருக்கோம். இந்த filamentous algae nostoc இருக்கு பாருங்க. இந்த nostocல ஹெட்டரோசிஸ்ட் இருக்கும். It has got the ability to fix the atmospheric nitrogen. வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தும். அது மாதிரி வாழை சுத்தி mucilaginous sheath, ஜெல்லி ஷீத் இருப்பா. ஒரு கோழை படலமானது காணப்படும். இது NCERT புக்ல இருக்க பிக்சர் அப்படியே போட்டிருக்கு. Then chemosynthetic autotroph, வேதி சுயஜீவிகள். Autotrophs synthesis their own food material. சுயஜீவிகள் தமக்கு தேவையான உணவினை தாமே தயாரித்துக் கொள்வார்கள். The energy needed for the synthesis of starch obtained from chemical, we are calling it as chemoautotroph. உணவு தயாரிப்பதற்கான ஆற்றல், தேவையான ஆற்றல் வேதிப்பொருளிலிருந்து பெறப்படும். Energy for photosynthesis obtained from the oxidation of inorganic substances like nitrates, nitrites and ammonia. நைட்ரேட்டுகளையும் நைட்ரைட்டுகளையும் அம்மோனியாவும் ஆக்சிஜனேற்றம் அடைவதன் மூலமாக கிடைக்கும் ஏடிபியை பயன்படுத்தி கொண்டு எனர்ஜி they perform photosynthesis, ஒளிச்சேர்க்கையினை மேற்கொள்ளும். And these organisms play a great role in recycling of nutrients like nitrogen, phosphorus, iron and sulfur. Nitrogen,
பாஸ்பரஸ், இரும்பு, கந்தகம் போன்றவற்றின் மறுசுழற்சியில் இது முக்கிய பங்கினை வகிக்கிறது. அதுக்கப்புறம் ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா உனக்கு தெரியும். ஹெட்ரோட்ரோப்ஸ் ஆர்கானிசம் derive nutrients from others, பிறரிடமிருந்து உணவினை பெற்றுக் கொள்வார்கள். And the most abundant organism in nature, இந்த ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா பெரும்பான்மையாக இந்த உலகிலே காணப்படுகிறது. They act as decomposers. இவர்கள்தான் சூழ் மண்டலத்தின் சிதைப்பான்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். The biological scavengers அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபங்கஸ் பூஞ்சைகளையும் அப்படிதான் சொல்லுவான், இவாலையும் அப்படிதான் சொல்லுவான். Significant impact on human affairs. நம்முடைய வளர்ச்சிக்கு பல விதைகளில் பல விதங்களில் இது துணை செய்கிறது. என்ன இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது நிறைய போல. ஸ்டேட் போர்ட்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கா, என்சிஆர்டில இல்ல. மேக்கிங் கர்ட் ஃப்ரம் மில்க், பாலை தயிராக மாற்றுதல் படிச்சிருப்பேன். ஃபெர்மெண்டேஷன், லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன், பாசில்லஸ் அசிடிலாக்டியன், லாக்டோபாசில்லஸ் லாக்டஸ், பால் தயிராக மாறுதல் படிச்சிருப்பேன். இந்த பேர்லாம் ஞாபகம் பாக்டீரியா பேர். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ், உயிர் எதிர்ப்பொருட்கள் உருவாக்கம். ஸ்டெப்டமைசின், ஓரியோமைசின், நியோமைசின், பாசிட்ராசின், சப்டலின் அதெல்லாம் படிச்சிருப்பேன். அது ஞாபகம். அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்துதல். அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் ஃபிக்சிங் சாயில் பாக்டீரியம், அசோடோபாக்டர் அண்ட் கிளாஸ்ட்ரிடியம். வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்துகின்ற மண்மோல் பாக்டீரியங்கள் அசோடோபாக்டர் அண்ட் கிளாஸ்ட்ரிடியம். ரூட் நோடியூல் பாக்டீரியம் ரைசோபியம், வேர்முண்டுவாழ் பாக்டீரியம் ரைசோபியம். எல்லாம் சின்ன கிளாஸ்ல படிச்சது இங்க ஞாபகம். ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ், நல்லவாலும் இருக்கா கெட்டவாலும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தீமை. டேமேஜ் டு ஹியூமன் பீயிங்ஸ், நமக்கு எண்ணற்ற நோய்களை உருவாக்கலாம். கிராப்ஸ், தாவரங்கள் பயிர்களுக்கு உண்டாக்கலாம். ஃபார்ம் அனிமல்ஸ், வீட்டு விலங்குகள் நம்ம வளர்க்குறோம் பாருங்களேன், அதுல உண்டாக்கலாம். அதே மாதிரி பெட்ஸ், பாசமாக நீ வளர்க்கக்கூடிய பெட் விலங்குகளிலே உண்டாக்கலாம். நமக்கு வியாதி பேர் கொஞ்சம் கொடுத்துருக்கான், காலரா, டைஃபாய்டு, டெட்டானஸ். இது மூணு நமக்கு நிறைய இருக்கு, இது மூணு மென்ஷன் பண்ணிருக்கான். 12th நம்ம படிப்போம் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல. காலரா பை விப்ரியோ காலரே, டைஃபாய்டு பை சால்மோனெல்லா டைஃபி, டெட்டானஸ் பை கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி, சிட்ரஸ் கேன்கர், எலும்பிச்சையில் கேன்கர் நோய், சாந்தோ மோனாசிட்ரி. எல்லாம் சின்ன கிளாஸ்ல படிச்சது தலைவா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது? பை பைனரி ஃபிஷன், இரண்டாக பிளத்தலின் மூலமாக நடைபெறுகிறதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்போரும் ஜீன் டிரான்ஸ்ஃபரும் இனப்பெருக்கம் அல்ல. ஸ்போர் என்பது ஒரு இனப்பெருக்க முறை அல்ல. ஜீன் மாற்றம் என்பது ஒரு இனப்பெருக்க முறை அல்ல. இருந்தாலும் ஒரு டேபிள்ல சும்மா கொடுத்துருக்கோம். Spores under unfavorable condition, endospores are formed in bacteria. சாதகமற்ற சூழ்நிலையில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக எண்டோஸ்போர்களை உருவாக்குகிறது. ஜீன் டிரான்ஸ்ஃபர் இன் பாக்டீரியா, பாக்டீரியாவில் ஜீன் மாற்றம். கான்ஜுகேஷன், இணைதல். டிரான்ஸ்ஃபர்மேஷன், இயல்பு மாற்றம். டிரான்ஸ்டடக்ஷன், தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்டடக்ஷன் வச்சுக்கோங்க. இது மூணும் உங்களுக்கு ஜீன் டிரான்ஸ்ஃபர், ஒரு பாக்டீரியால இருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு how the DNA is transferred. கான்ஜுகேஷன்னா தமிழ்ல இணைதல்னு சொல்லுவோம். Transfer of genetic material from one bacterium to the other with the help of a tube. ஒரு குழாயின் மூலமாக ஜீனானது டிஎன்ஏவானது ஒரு பாக்டீரியாவிலிருந்து மற்றொரு பாக்டீரியத்திற்கு செல்லுதல். Transduction, transfer of genetic material from one bacterium to the other with the help of a phage vector. பாக்டீரியா பேஜ்களின் துணை கொண்டு ஒரு பாக்டீரியத்திலிருந்து மற்றொரு பாக்டீரியத்திற்கு மரபு பொருள் கடத்தப்படுதல். Direct uptake of genetic material by one bacterium from the other and the character is changed. We are calling it as transformation. ஒரு பாக்டீரியத்திலிருந்து மரபு பொருளை நேரடியாக மற்றொரு பாக்டீரியமானது எடுத்துக்கொண்டு அதனுடைய பண்பானது மாறிவிட்டது என்றால் அதற்கு இயல்பு மாற்றம் என்று பெயர். 12th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பேன், 10th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பேன். நீங்க அந்த சுண்டலி கதை, ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் சோதனையை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஃபைனலி இதான் பைனரி ஃபிஷனுக்கு ஒரு படம் கொடுத்துருக்கா என்சிஆர்டி. முதல்ல ஒரு பாக்டீரியா இருக்கும், முதல்ல அதில் இருக்க டிஎன்ஏ இருக்கு பார்த்தீங்கன்னா எலாங்கேட் ஆகும், நடுவில் சின்னதாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வரும், அது டிஎன்ஏவையும் சைட்டோபிளாசத்தையும் ரெண்டா பிரிக்கும். In the end, 2 daughter cells are formed. This is called binary fission. Okay, இது amitotic cell division நம்ம சொல்லலாம். இதெல்லாம் தாண்டா இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல protista, fungi, plant, animalia எல்லாம் பார்க்கலாம். Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.